இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார நோயில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்துக் கொள்ளுவோம், இசைநோக்கி பார்த்த ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார நோயில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பண்டிகைக்கு பிந்தின 9வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதியை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போமாக. இன்றைய நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதி அது பரிசுத்த லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9 வசனங்களை நாம் வாசிக்க கவனத்தோடு கேட்போமாக. நான் புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து இதை வாசிக்கின்றேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்கள் ஒவ்வொருவராக அழைத்தார். முதலாவது வந்தரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களிலே ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுவே. நாம் உலகெங்கில் உள்ள திருச்சபை மக்களோடு ஐக்கியப்பட்டுள்ளாக பக்தி விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின்படியாக சேர்ந்து அறிக்கையிடுவோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்து படிக்க மகிமையோடு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்டது விசுவாசிக்கிறேன். நாம் மரணத்தில் இருக்க ஒவ்வொரு இறைவன் தாமே நமக்கு ஆன்போவனம் அளிப்பாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பின் திருச்சபையின் மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில இந்த அருமையான நாளிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த அருமையான செய்தியை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக, இந்த நாளிலே குறிப்பாக இன்று இந்த முகநூலிலே பதிவு செய்யப்படுகிற இந்த தருணத்தில் ஒரு அருமையான நினைவை உங்கள் மத்தியிலே கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த நாள் இன்டர்நேஷனல் கேட் டே என்று, அதாவது உலகத்திலே இருக்கிற பூனைகளுக்கான ஒரு நாள் என்று சொல்லி இந்த நாளை இன்றைக்கு நாம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை நான் ஏற்கனவே பொழுது இந்த இன்டர்நேஷனல் கேட் டேயை குறித்து என்னுடைய இல்லத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். என்று சொன்னால் எங்கள் இல்லத்திலும் கூட ஒரு 2 பூனைகள் இருக்கிற காரணத்தினாலே அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவைகளெல்லாம் மிகுந்த முன்மதியோடு நடக்கிறதாக இருக்கிறது. அவைகளுக்கு ஒருவேளை மீன் வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவைகளெல்லாம் மியா மியா என்று கத்துகிற அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அருமையான நாளிலே ஒளியின் மக்களுக்குரிய முன்மதியோடு நடந்து கொள்ளுவோம் என்று இந்த நாளின் தலைப்பு நமக்கு சொல்லுகிறது. அதாவது ஒளியின் மக்களுக்குரிய முன்மதியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அருமையான பகுதியில வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்ட பொழுது சற்று நான் அதிகமாக யோசித்தேன். கற்பானையின் மேலே வீட்டை கட்டின ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு ஒப்பான ஒரு சம்பவத்தை பரிசுத்த மத்தேயுவினுடைய நற்செய்தி நூலிலே இன்றைய நாளினுடைய பகுதியில நற்செய்தி பகுதியில வருகிறது. ஒருவேளை அதை கூட இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசித்தேன். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு ஒரு ஏவப்பட்டவனாக, கடவுளால ஏவப்பட்டவனாக இந்த பகுதி முன்மதியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். நான் இந்த பகுதியை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை தியானிப்பதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை சமாதானத்தில் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சொன்ன எங்கள் செய்திகளின் கர்த்தராகிய பராபரனே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். எங்களோடு கூட கடந்து வாரும். ஒளியின் மக்களாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களை கற்றுத்தாரும். உடைய பிரசன்னத்தாரைகளை நெருப்பிடும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஒளியின் மக்களாக இன்றைக்கு நாம் முன்மதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிற இந்த காட்சி குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அருமையான சீடர்களிடத்திலே சொன்ன வார்த்தை, ஒளியின் மக்களாக வாழ எப்படி நாம் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியில அவர் நமக்கு விளக்குகிறார். இந்த பகுதியில அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் அதிகமாக அதை யோசிக்கிறேன். அங்கே இந்த உலக மக்கள் எவ்வாறு தம்முடைய தலைவரிடத்துல முகமதியோடு வாழ்ந்து கொள்கிறார்கள் என்ற காரியத்தை ஓமையின் வழியாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதுகின்ற தன்னுடைய மடலிலே 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை மாற்றி சொல்வார், சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல வாழுங்கள். நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர்.
அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம் என்று அங்கே சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, அந்த பகுதியை வாசித்தால் ஒருவேளை அதுல சற்று வித்தியாசமாக நமக்கு தெரியலாம். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது அங்கே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் என்று அங்கே ஒரு அருமையான குறிப்பை தருகிறார். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இயேசுவினுடைய இந்த அறிவுறுத்தலை குறித்து அங்கே பார்க்கிற பொழுது இந்த பவுலடிகளார் அங்கே பிலிப்பியர்கள் எப்படி முன்மாதிரியாக அல்லது முன்மதியை பின்பற்றுவதாக வாழ்ந்தார்கள் என்று மிகச் சிறப்பாக அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது அங்கே பிலிப்பியர்களை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்று சொல்லுவார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியோ அவர்களுக்கு இல்லாதபடினால விண்ணகம் தான் எங்களுடைய தாய்நாடு என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அவர்கள் சொந்த நாட்டை அங்கே கொண்டிருக்காதபடி இருந்தபடினால அங்கே அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவில அங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த இயேசுக்குரிய அந்த அறிவுரையை நாம் பார்க்கிற பொழுது அங்கே அந்த முன்மதியை நாம் கொண்டிருந்தால் அங்கே நிலைவாழ்வை நோக்கிய அந்த அருமையான பயணத்துல நாமெல்லாம் அங்கே சிறப்பாக வழிநடத்தப்பட முடியும் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை நான் இந்த பகுதியை குறித்து யோசிக்கிற பொழுது 4 காரணிகளை உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். முதலாவது, அங்கே நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை களைய வேண்டும். இதுதான் முதலாவது சொல்லப்படுகிற காரியம். நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை களைய வேண்டும். இரண்டாவது, ஞானத்தோடு முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஞானத்தோடு முடிவுகளை எடுக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், பிரமாணிக்கத்தோடு உண்மையோடு நாம் பணி செய்ய வேண்டும். நான்காவதாக அங்கே வருகிறது, எப்பொழுதும் விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இந்த பிரமாணிக்கம், உண்மை, இந்த பணிகளின் ஊடாக இவைகளை நான்காவதாக பார்க்கிற பொழுது எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பணத்தை நாம் பெரிதாக நினைக்கிறோம். இன்றைக்கு பணம் இல்லாத வாழ்க்கை மிகுந்த கடினமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதை வாங்க வேண்டும் அல்லது எதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பணத்தை குறித்து அதிகமாக இன்றைக்கு யோசிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பணம் நெருப்பை போன்றது என்று நாம் அடிக்கடி யோசிக்க வேண்டும். எப்படி அது நெருப்பை போன்றது என்று சொன்னால், இந்த நெருப்பை வைத்துக்கொண்டு சோறு சமைக்கலாம், நன்றாக அதுல வாழலாம். ஆனால் இதே நெருப்பை வைத்து ஒரு வீட்டை எரித்து நாசமாக்கியும் விடலாம். ஆகவே பணம் இதை போன்றதுதான். ஒருவேளை நாம் இப்படி யோசிப்போம், பணம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல ஊழியம். ஆனால் சில நேரங்களிலே நம்மை ஆட்டி படைக்கின்ற சர்வாதிகாரியாக கூட அது மாறிவிடுகிறது என்று இந்த பணம் குறித்து நாம் அதிகமாக யோசிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அடிக்கடி ஒரு பாடலை பாடும், பணம் என்றால் பிணமும் கூட வாயை திறக்கும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த பணம் இன்றைக்கு சரியான கண்ணோட்டத்தோடு வாழுகின்ற வரைதான் இந்த பணம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை தாமாக அங்கே அவிழ்த்து சரியாக்கி விடுகிறதாக இருக்கிறது. ஆனால் இதே பணம் அங்கே சில வேளைகளில நம்மை பிரச்சனைக்குரியவர்களாகவும் மாற்றி விடுகிறது என்று நாம் அடிக்கடி யோசிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த பண விஷயத்திலே சரியாக இல்லை என்று சொன்னார், அவன் மிகுந்த கடினப்பாடுடையவனாகத்தான் இருக்கிறான் என்று திருமறையில் சொல்லுகிறது. இங்கே பாருங்கள், லூக்காவின் நற்செய்தி நூலிலே 16வது அதிகாரம் 9வது வசனத்துல நான் இவ்விதமாக வாசிக்கிறேன். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களிலே ஏற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு உரைத்த போது பணமே போதும் என்று நாம் வாழக்கூடாது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதற்குத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு வள்ளலார் சொன்னதை போல வாழிய பயிரை கண்டு அங்கே நான் உள்ளம் உருகினேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் இன்றைக்கு ஏழைகளின் பால் அக்கறை உடையதாக அங்கே மாற வேண்டும் என்று இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது அங்கே 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே எங்க சொல்லுகிறார், என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடத்துல எழும்பதைக் கொண்டு நான் ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஒருவேளை ஏன் பவுல் இப்படி சொல்லி இருக்கிறார்? ஒருவேளை அவர் பணமுறையில இருந்தாரா என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் யோசிக்கிறேன், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறார். தாராளமாக கொடுத்து உதவி செய்கிற அந்த பொதுவாக, அதாவது வறுமையிலே நலிவதை நாம் யாரும் பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட வறுமை ஒருவேளை பவுலுக்கு இருந்ததோ என்னமோ தெரியவில்லை. தாராளமாக இவர்கள் உதவி செய்தார்கள் என்று அங்கே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வடமையின் ரகசியம் என்பது வறுமையிலே வாடுகின்ற மக்களுக்கு உதவிதான் இன்றைக்கு வடமையின் ரகசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் சொல்லுகிறார். அதாவது இன்றைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா அநேக கருவிகள் இருக்கிறார்கள். இவர்கள் பணத்தை இறுக பிடித்துக் கொள்வார்கள். பெரும்பாலும் இவர்கள் தவறான வழிகளில இருப்பதையும் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை கடைசி காலத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். ஒருவேளை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று நாம் அடிக்கடி திருமறையில வாசிக்கிறோம். இன்றைக்கு மன அமைதியை அங்கே அவர்கள் இல்லாதவர்களாக மாறுகின்ற ஒரு சூழலும் இந்த காரியத்திலே வருகிறது. நான் இன்றைக்கு வாசித்த பொழுது நீங்கள் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த ஒளியின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப செயல்பட்டால் மாத்திரம் போதாது. அதுல நான் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியானது இந்த ஊமையிலே தெளிவுபடுத்தப்படுகிறது. நான் அதிகமாக யோசிக்கிறேன், நாம் நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதை களைய வேண்டும், ஞானத்தோடு முடிவுகளை எடுக்க வேண்டும், பிரமாணிக்கத்தோடு உண்மையோடு பணி செய்ய வேண்டும், உலகத்துல நாம் வாழ்கிற பொழுது எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் பேசுகிற பொழுது இந்த பகுதியில சொல்லப்படுகிற வார்த்தை நான் யோசித்தேன். அதாவது இந்த ஊமையை தெளிவாக புரிந்து கொள்கிற பொழுது வீட்டு பொறுப்பாளரே நேர்மையற்றவராக இருக்கிறார். அதே சமயத்தில் பாருங்கள், கடன்பட்டவர்களிடத்துல கணக்கை மாற்றி எழுத சொல்கிறார். தலைவரிடத்துல கடன்பட்டவர்கள் அங்கே நேர்மையான மக்களும் கிடையாது. இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது நன்றாக புரிந்து கொள்ளலாம். அங்கே வீட்டு பொறுப்பாளர் நேர்மையற்ற செயலுக்கு அங்கே உடன்பட்டு அங்கே என்ன செய்கிறார் பாருங்கள், தங்களுக்கு அங்கே அந்த கடன்பட்டவர்களுக்கு கடன் தந்து உதவி செய்த அந்த தலைவரை ஏமாற்றக்கூடிய நிலையில ஒரு கணக்கு எழுத சொல்கிறார்கள். இது ஒருவேளை இங்கே சரியானதை போல இங்கே காட்டப்பட்டிருந்தாலும் கூட இறுதியாக அங்கே பார்க்கிற பொழுது தலைவர் கூட நேர்மையான மனிதன் இல்லையோ என்று கூட யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே வருகிறது. நான் அதிகமாக இதை யோசித்துக் கொண்டே வருந்தேன். அதாவது நேர்மையற்ற தன்மையை அந்த தலைவர் கண்டிக்காமல் விட்டு விடுகிறார். அதுல ரொம்ப எனக்கு கடினமாக இருந்தது. அவருடைய முன்மதியை மட்டும் பாராட்டுகிறார். நீ சரியா செஞ்சிட்டப்பா, பரவாயில்ல, நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டப்பா, இப்படி இப்ப பொழைச்சிட்டு போப்பா, இப்படி எல்லாம் சொல்றது ரொம்ப எளிமையாக தெரியலாம். ஆனால் உண்மையாகவே இவர்கள் மூவருமே இத பாருங்க, ஒளியின் மக்களாக இல்லை. நான் அடிக்கடி யோசித்தேன், ஒளியின் மக்கள் என்று சொன்னால் இவர்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சரியானவர்களாக இல்லையே என்று நான் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் முன்மதியோடு செயல்பட்டார்கள் அல்லது அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அவர்கள் நேர்மையான மக்களாக இருக்கவில்லை. அங்கே நாம் நேர்மையோடு செயல்படக்கூடிய ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார் என்பதை இங்கே திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காரியத்தை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சம்பவத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். போலந்து என்ற ஒரு நாட்டை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில வார்சா என்ற ஒரு மாபெரும் நகரம் இருக்கிறது. இந்த வார்சா நகரத்தை பார்க்கிற பொழுது அது 2ஆம் உலகப் போரில இந்த நகரமானது முற்றிலுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாம். அப்படிப்பட்ட அந்த நகரை அந்த போருக்கு பின்னதாக அந்த வார்சா நகரத்து மக்கள் அங்கே குறிப்பாக அந்த போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த நகரத்தை திரும்ப கட்டி எழுப்புகிறார்கள். அந்த நகரத்துல முன்பு இருந்த அந்த கட்டிடங்கள், அருமையான அந்த அரண்மனைகள், இவைகளெல்லாம் முன்பு, அதாவது போருக்கு முன்னதாக அது எப்படி இருந்ததோ அதை போலவே மீண்டும் கட்டி எழுப்புகிறார்கள். இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது அவைகள் முன் எப்படி இருந்தோ அதே போல கட்டி எழுப்பப்பட்டது என்பதை பார்க்கிற பொழுது அதனுடைய அழகும் கவர்ச்சியும் எந்த வகையிலும் குறைந்து போகக்கூடாது என்று இந்த
போலந்து மக்கள் அங்கே உறுதி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவிட இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் திரும்ப கட்டியது அங்கே மன ஊக்கத்தை குறித்ததான ஒரு காரியம். இதை உலகறிய செய்தார்கள். அன்புக்குரியவிட இந்த நகரம் அதன் கட்டிடங்களும் திரும்ப எழுப்பப்படுவதைப் போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் இறந்த பிறகு அதையும் ஒரு நாள் திரும்ப, அதாவது முன்பு இருந்த அந்த பொலிவை பன்மடங்கு அதிகமாக ஆண்டவர் கட்டி எழுப்புவார் என்றுதான் நம்முடைய விசுவாசத்திலே உறுதி கொள்கிறோம். அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்கிற பொழுது அங்கே புனித பவுலடிகளார் சொல்வதைப் போல கடவுள் என் ஆற்றல், அதாவது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிமைக்குரிய நாம் தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார் என்று குறிப்பிடுகிறார். இது பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வருகிறது. இந்த உருமாற்றம் இன்றைக்கு பாருங்கள், இந்த மும்மதி உடையவனாக நான் செயல்படுவது இதை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையை ஒளியின் மக்களாக நான் உருமாற்றம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவிட இந்த உருமாற்றம் என்பது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில அது மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது வாழ்க்கை எப்பொழுதும் மனதில் இருத்தி வைத்துக் கொண்டு அதை நோக்கி நாம் எப்பொழுதும் அங்கே நம்மை வழிநடத்துகின்ற அந்த விசுவாச பயணத்திலே ஏற்படுகின்ற அந்த இடர்பாடுகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதோடு கூட அதே சமயத்துல விண்ணுலக வாழ்விலே நான் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாக என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து செல்கிற பொழுது இந்த உலக காரியங்களில நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள முடியும் என்பதை நான் நினைவிலே கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் இப்படியாக யோசிக்கிறேன், மிகுந்த பொறுப்புணர்ச்சி என்பது என்னுடைய வாழ்க்கை பயணத்துல விசுவாசத்தின் உறுதிப்பாட்டில அது உலகை அறிய செய்கிறதாக இருக்கிறது. அது தலைமுறை தோறும் அது ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவிட இன்றைக்கு கூட நான் என்னுடைய வாழ்க்கையில நல்லதை எடுத்துக்கொண்டு நான் தீயதை கடைய வேண்டும். அதே சமயத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் ஞானத்தோடு எல்லா காரியங்களிலும் என்னுடைய முடிவை நான் எடுக்க வேண்டும். பிரமாணிக்கத்தோடு உண்மையோடு நான் பணியாற்ற வேண்டும். அதே சமயத்துல எப்பொழுதும் நான் விழிப்புணர்வோடு இருந்து கிறிஸ்து காட்டிய அடிச்சுவடுகளை நாம் அனைவரும் பின்பற்றினோம் என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் வாழும் சமுதாயத்துல இருக்கிற நம்முடைய மக்கள் இன்றைக்கு நம்மை இன்றைக்கு மிகுந்த ஆச்சரியத்தோடு பார்ப்பது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை மெச்சி அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள இந்த பகுதி நமக்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த உந்து சக்தியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் அங்கே பேறு பெற்றோர் என்ற வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அகமகிழ்வோடு ஆண்டவருடைய இல்லத்துல நாம் தொடர்ந்து கடன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் இந்த ஆண்டவரை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உடைய வார்த்தை நாங்கள் கவனத்தோடு கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்கிறப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நாங்கள் முன்மதியோடு வாழுகின்ற ஸ்லாக்கியத்தையும் ஒளியின் மக்களாக நாங்கள் வாழுகின்ற அந்த ஸ்லாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில தந்திரணும். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு அஞ்சி உண்மையும் நேர்மையும் உடைய மக்களாக வாழ எங்களை திருவிதாரும் உடைய பிரசன்னத்தாரைகளை நெருப்பிடும் கர்த்தருடைய பராக்கிரம திருவிக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தந்தையே, ஆமீன். நாம் ஆண்டவருடைய ஜெபத்தை செய்து செல்வோம். பரமண்டலங்களில் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்றுதான் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல வீரர்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படப்படாத தீவிலிருந்து எங்களை ரசித்திடும் என்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடைய சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய எங்களுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தும் நித்திய கிருபை மாறாத தெய்வீக பிரசனம் நம் அனைவரோடும் இன்றும் சதாகாலமும் இருந்து கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக திருவருளினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருப்பாராக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான செய்தி, வருகிற திங்கட்கிழமை முதல், அதாவது நாளை முதல்
நம்முடைய ஆலயங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இது குறித்து பின்னர் உங்களுக்கு முகநூல் பதிவில் நாங்கள் வெளியிடுகிறோம். உங்களுடன் தொலைபேசி மூலமாகவும் நாங்கள் நிச்சயமாக உங்களோடு தொடர்பு கொள்வோம் என்று நம்புகிறோம். எப்படியும் ஆராதனை ஸ்தலங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வருகிற திங்கட்கிழமை முதல் கர்த்தருக்கு சித்தமான நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டால் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக கிடைக்கும். நோய் நொடிகள், பிரச்சனைகள், கண்ணீர், வேதனை, சஞ்சலம், வருத்தம் என்று சொல்லி அநேக மக்கள் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய அருமையான சட்டைகளின் மறைகளை நம் கடைக்கலத்தை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களிலே நாம் சிறப்பாக இன்னும் ஆண்டவரோடு அண்டி வாழ ஆண்டவர் தொடர்ந்து கிருபையையும் கொடுக்க போகிறார். ஆகவே அதற்காக நீங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் ஆலயத்தில் கடந்து வர வேண்டும் என்று சொல்கிறேன். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு இல்லை என்று சொன்னால் புதன்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நாம் ஆராதனை நேரங்களை மாற்றி அமைக்கப் போகிறோம். அதற்கும் நீங்கள் பூரண ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற உண்டியல் கலைகளை, அதாவது நம் தபசு நாட்களிலே கொடுத்தோம், அந்த உண்டியல் கலைகளை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள இயலவில்லை. நீங்கள் ஒருவேளை ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாம் திறந்த பிற்பாடு நீங்கள் உங்களுடைய உண்டிய கலைகளை கொண்டு வந்து ஒப்படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கடந்த சில வாரங்களாக நாம் ஆலயத்துக்கு வராத நாட்களில நாம் ஒருவேளை உண்டியல் போடணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்டியல் கலைகளிலேயே அந்த காலத்துக்குரிய காணிக்கைகளை கூட நீங்கள் அந்த உண்டியல் கலைகளிலே போட்டு நமக்கு மீண்டுமாக கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபையுடைய வாழ்விற்கு வளர்ச்சிக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தயவுசெய்து நீங்கள் இதை மனதிலே கொள்ளுங்கள். உங்களுடைய சர்ச் ஃபண்டுகள் ஏலப்பாய்களை விலை நம்ம ஆலயம் திறந்த பிற்பாடு நீங்கள் கொடுப்பதென்றாலும் கொடுக்கலாம். அல்லது நான் உங்கள் இல்லங்களை சந்திக்க வருகிற பொழுது நீங்கள் நேரிலோ நீங்கள் எங்களிடத்தை கொடுத்தால் உடனடியாக பில் உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் நேரிலும் என்னிடத்திலே கொடுக்கலாம். ஆகவே இந்த காரியங்களை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பெரிய உதவிகளை செய்ய போகிறார். கர்த்தரை கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை அளிப்பாராக. ஆமீன். இந்த நாளில இந்த அருமையான அறிவிப்பையும் நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய்.